இயேசுவின் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசுவின் அன்பு அளவில்லானந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. இயேசுவின் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசுவின் அன்பு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரை. தியானத்தின் தலைப்பு இணைந்த குடும்பம். மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த வனாந்திரத்துக்கு வந்து. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 5. ஃபியூ ஆர்செனியுக்ஸ் 15 மாத குழந்தையாயிருந்த பொழுது தன் தந்தையால் லூசியானாவிலிருந்து டெக்சாஸ் மாகாணத்திலுள்ள ஆஸ்டின் என்ற நகரத்துக்கு கடத்தப்பட்டான். ஆண்டுகள் பல கழிந்தன. ஒரு நாள் ஒரு தம்பதியர் அச்சிறுவனோடு இடைப்பட்டனர். அவன் தன் தாயாருடன் பல ஆண்டுகளாக தொடர்பு கொண்டிராததை அறிந்து அவன் மேல் அக்கறை கொண்டு அச்சிறுவனை பற்றி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். 1995ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் தீர விசாரித்த உளவுத்துறையினர் அவனது தாயார் கடந்த 12 வருடங்களாக அவனை தேடிக்கொண்டிருப்பதாக கூறி அவர்களை ஒன்று சேர்க்க முயற்சிகளை எடுத்தனர். அவ்வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி தாயும் மகனும் மகிழ்ச்சியுடன் இணைந்தனர். நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறீர்களா? சில நாட்கள் பிரிந்திருந்தாலும் அந்த நாட்கள் மிக கடினமான நாட்களாகவே இருந்திருக்கும். நான் என் குடும்பத்தினரை பிரிந்து பிரான்ஸ் தேசத்துக்கு வேத படிப்புக்காக சென்றிருந்தேன். பல மாதங்கள் அவர்களை பார்க்க முடியாது என்ற எண்ணத்தோடு 1000 மைல்கள் கடந்து ஒரு புதிய தேசத்தில் வாழ்வது எளிதான காரியம் அல்ல என்பதை உணர்ந்தேன். மோசேயும் சிறிது காலம் தன் குடும்பத்தினரை விட்டு பிரிந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து நடத்தி செல்லும் மாபெரும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் மோசே தன் மனைவியான சிப்போராளையும் தனது 2 மகன்களையும் மீதியான் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். தனது முயற்சியில் வெற்றியடைந்த பின்னர் தனது அன்பு குடும்பத்தினருடன் இணைய ஆவலாயிருந்தார். அவருடைய மாமன் எத்திரோ அக்குடும்பத்தினர் இணைய உதவினார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஒன்று சேரும் ஒரு நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. இது ஒரு குடும்பத்தின் இணைவு. ஒரு நாள் நாமும் இது போன்ற நித்திய இணைதலை அனுபவிப்போம். எனக்காய் தமது ஜீவனை கொடுத்து என்னை மீட்ட இயேசுவை நான் முகமுகமாய் தரிசித்து அவரோடு என்றென்றும் வாழ ஆவலோடு காத்திருப்பேனா? ஆவலோடு காத்திருப்பேன். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இவ்வுலகில் தங்கள் உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களை திடப்படுத்தும். மீண்டும் ஒரு நாள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சந்திப்போம் என்ற நிச்சயத்தை தந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.